போய் படு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு பூங்கோத? உன்னதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? இல்ல கதிர், நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அம்மாவுக்கு அக்காவோட துணிமணிகளை வச்சுக்க கூட மனசு இல்ல. எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. அதானே எனக்கும். எனக்கு எங்க அம்மாவை இன்னொரு தடவை அப்படி பார்க்க முடியாது. வேண்டாம் கதிர், பயமா இருக்கு. புரியாம பேசாத. நம்ம பொண்ணு நம்மள அசிங்கப்படுத்திச்சேன்ற ஆதங்கம் தான் அவங்களுக்கு. இல்ல கதிர், அக்கா துணிகளை அம்மா நெருப்புல போடும்போது அவங்க கண்ணு தெரிஞ்ச வெறிய இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. இப்ப என்ன, உங்க அம்மா வந்து உங்ககிட்ட நீ கதிர கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னா சரிதானே? அது எப்படி நடக்கும்? நடக்கும். நம்ம உறுதியா இருந்தா நடக்கும். அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம். ஏய், நீ பாட்டு போனா எப்படி? அதை கொடுத்துட்டு போ. எத? நான் உனக்கு கொடுத்தனே. வச்சுக்கோன்னு சொல்லி தானே கொடுத்த, இப்ப ஏன் கேக்குற? சரி, நீயே வச்சுக்கோ. இந்த அது உங்ககிட்டே இருக்கட்டும். நீ பத்திரமா வச்சிருக்கேன் தான் பார்த்தேன். நீயே வச்சுக்கோ. சூப்பர்வைசர் வராரு. எப்படி? அன்னைக்கு உங்க அப்பா வந்தானே சொன்னனே, அப்படியா? இல்ல, நிஜமாதான். அங்க பாரு. ஏய், வணக்கங்க. வணக்கங்க சார். உட்காருங்க. போனஸ் கேட்கணும்னு வந்துட்டாங்க, கேளுங்க. என்னால் முடிஞ்சது நான் பண்றேன். ஐயா, போன வருஷம் 20% போனஸ் கொடுத்தீங்க. இந்த வருஷம் ஒரு 25% கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு கீழேனா எங்க யூனியன் ஆட்கள் ஒத்துக்க மாட்டாங்கய்யா. ஒத்துக்கலனா ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைங்கய்யா. உங்களுக்கு என்ன வேணும் ஐயா? இந்த வருஷம் 27% போனஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிடுவாங்கய்யா. நான் கூட சந்தோஷமா இருக்கணும்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க கேட்டதோட 2% ஜாஸ்தி வேணும், அவ்வளவுதானே? அப்படி இல்லைங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்க மெஜாரிட்டி யூனியன் தலைவர்? இல்லைங்கய்யா, வருஷத்துல தொழிலாளிங்க மிச்சப்படுத்துறதே இந்த போனஸ் பணத்துல தான். நீங்க மனசார 30% போனஸ் கொடுத்துருங்க. நாங்க யாரும் வாயே திறக்க மாட்டோங்க. மேனேஜர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், வருஷம் இப்படி போனஸை ஏற்றிட்டு போயிட்டா நாம எப்படிங்க சார் தொழில் பண்றது? பதில் சொல்லுங்க தலைவர் சார். ஐயா, இந்த வருஷம் லாபத்தில் இருக்கிறதுனால தானுங்க கேட்கிறோம். ஓகே, இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட ஆனுவல் போனஸ் 45%. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, இது தொழிற்சங்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய அறிவிப்புங்க.
பொண்ணு பாடுறா. சரிம்மா. எங்க வீட்ல என்ன மாமனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு பார்த்தாங்க. அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, மெதுவா பேசு. இப்படி தேடி புடி வந்தா நான் என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? போய் மாமனை கட்டிக்க சொல்றியா? சரி சரி, சத்தம் போடாத. நீ வாங்குற. வெளியில என்ன சத்தம்? பிரண்டுமா. இத்தனை நாளா என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. அவ என்கிட்டயே சொல்லலடா. பல 2 மாசம் தான்டா ஆச்சு. அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு பெட்டி தூக்கிட்டு வந்துட்டா. இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. என்றாது இந்நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? என்ன கிட்டு, அதான் லைட் இருக்குல்ல, லாந்தர் வெளிச்சத்துல என்ன படிச்சிட்டு இருக்க? இது கார்த்தியோட புத்தகம். இப்படிப்பட்ட சூழலை தான் படிக்கணும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. சரி விடு. என்ன இன்னைக்கு எல்லாம் கோக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்கள பாத்தியா? ஆமா. யாராவது இவ வந்து ஐயோ, நான் வந்து இவங்க கூத்த நான் சொல்றேன். அப்பா, இது ரொம்ப அநியாயம்ப்பா. என்னைய உள்ள விடுங்கப்பா. ஒரு 8 எடுத்து வச்சாலும் காலை வெட்டிப்பிடுண்டா. அப்ப அவளை மட்டும் உள்ள விட்டுருக்கீங்க. அதை பத்தி பேசாத. அப்ப நான் வேண்டாம், அவ மட்டும் வேணுமாக்கும். இன்னைக்கு நீ என்ன ஆனாலும் வெளிதாண்டா நிக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சு? நீ உள்ள விட, அவர் கிடக்குறாரு. சரிங்கம்மா. இல்ல உள்ள என்றமா மில்லு சம்பளம் வாங்குற மருமாள் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஆசையில உட்காந்து பண்டாட்டு பண்றதே நாளைக்கு குழப்பா போச்சு. அம்மா அம்மா, மீனாட்சி அக்கா மாசமா இருக்கிறா. அக்கா பாவம், அங்க அனாதை மாதிரி தனியா இருக்கிறா. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா? இந்த சமயத்திலயாவது அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூப்பிடலாமா? அம்மா, இப்ப கூப்பிட்டா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கிட்டோம். மாமா கிட்ட கேட்டு சொல்றேன். జగమంతానెన పూజా చేసేన వారికి చెయ్యి పెట్టే ఏలేన రేణుగా తల్లే చెయ్యి పెట్టే ఏలేన రేణుగా అమ్మ రేణుగా దేవి సత్య రేణుగా గౌమ జర్నవీర్ణ పట్టే தங்கம், உனக்கு அப்படி நடக்கணும். எனக்கு வந்து நிலைமைய பாத்தியா? மகாலட்சுமி மாதிரி இருப்பாளே, அவளுக்கா புத்தி இப்படி போகணும். அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? பூஜை முடியற வரைக்கும் அணியாம பாத்துக்கணும். ఒక నాటిల నీకు నేను తల్లి, ఇప్పుడు నీకు నేను కూతురుగా వచ్చి நீ எதுக்கு கண்ணு கலங்குற? நம்ம குலதெய்வம் தான் நம்ம உலகளுக்கு நல்ல புத்தி தரணும். கலிகாலம்னு சும்மாவா சொன்னாங்க? மில்லு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு பயம் இல்லாம போயிருது. இப்படித்தான் கனகு புள்ள போன வருஷம் ஓடி போயிட்டான். அவன் மாஸ்டி தூக்கு போட்டு தொங்கிட்டான். இல்லைங்க மாமா, அன்னைக்கே அவனை விட்டுருந்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே வச்சு 4 தட்டு தட்டி ஏதாவது போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி விட்டுருப்பேன். நீங்க தான் மானம் கௌரவம் சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டீங்க. என்னன்னு சொல்றது மாப்பிள்ள? நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி கெட்டு போச்சல்ல, என்ன பண்றது? இப்படியே விட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம போயிருங்க மாமா. அம்மா அம்மா, மாமா கிட்ட பேசுனீங்களா? மாமா என்ன சொன்னாங்க? அம்மா சொல்லுங்கம்மா, மாமா என்ன சொன்னாங்க? போய் ஒன்ற அக்காவை கூட்டிட்டு வா போ. நிஜமாவா? அக்கா, வாங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உட்காருங்க தம்பி. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா.
கோயில்ல எல்லாரும் உன்னை பத்தி விசாரிச்சாங்க. அதையே நினைச்சு அம்மா 2 நாளா சாப்பிடல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. அக்கா அக்கா. சரி தம்பி, நான் பங்களா வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. மீனாட்சி மாமா. நான் கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. இந்தாக்கா, இத கட்டிக்கோ. அக்கா, அவர் சாப்பிட்டார்ல, நீயும் சாப்பிட்டுரு. அம்மா, நான் கைலூட்ல போய் படுத்துக்கிறேன். அக்கா, காலையில வரேன். கதவை சாத்திக்கோமா. நம்ம 2 பேரும் எங்க வீட்ல இப்படி இருப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க.